ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். ஒரு புதிய வாரத்துக்குள்ளே திரும்ப பிரவேசிக்க கர்த்தர் நம்மை பாதுகாத்தார், பராமரித்தார், வழி நடத்தினார், ஆசீர்வதித்தார், கிருபையாய் காத்து கொண்டார், ஜீவன் உள்ளோர் தேசத்தில் சாட்சியாய் வைத்தார். எல்லாத்துக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த திங்கட்கிழமை காலையில நீங்கள் சுகமாய், க்ஷேமமாய், சந்தோஷமாய், ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவாராக. நேற்றைய ஆராதனை உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாய், ஆசீர்வாதமாய் இருந்தது என்று சொல்லி நான் நம்புகிறேன். இன்றைய தினத்தில் நமக்கு மிகவும் பழக்கம் உள்ள ஒரு வேத பகுதி திரும்ப நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு சொல்லும் போது சொன்னார், பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. பல நிருபங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் கிருபையும் சமாதானமும் என்று சொன்னார். ஆனால் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது உனக்கு இரக்கமும் உண்டாயிருப்பதாக. ஏனென்று கேட்டால் நீ செய்கிற ஊழியம் கடினமான ஊழியம். அப்படிப்பட்டதான ஊழியத்தை நீ செய்யும் பொழுது உனக்கு இரக்கமும் தேவை. கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. மாத்திரமல்ல, கீழே சொல்லி கொண்டு வரும்போது, நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். நம்மளே பலருக்கு தேவன் அநேக வரங்களை கொடுத்திருக்கிறார். என்ன வரம் என்று ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் தேவன் விசுவாசிகளுக்கு அளிக்கிறதான வரங்களை பற்றி சொல்லியிருக்கிறது. நீங்கள் கேட்டு கர்த்தருடைய சன்னிதானத்தில் இந்த வரங்களை பெற்றுக்கொள்ளணும். அந்த வரங்களை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அதை அனல் மூட்டி எழுப்பிட்டே இருக்கணும். ஆண்டவரே எனக்கு தந்த இந்த வரத்துக்காக நன்றின்னு சொல்லி எழுப்பணும். தீமோத்தேயுக்கு அதை சொல்கிறார், உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறார். அடிக்கடி கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான கிருபைகளை, வரங்களை அனல் மூட்டி எழுப்பி கொண்டே இருக்கத்தக்கதாக நாம் முயற்சி செய்யணும். ஏனென்று கேட்டால் அடுத்த வசனம் சொல்லிருக்கு, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்தார். வேத புஸ்தகத்தில் 366 முறை தேவ மக்களை பார்த்து பயப்படாதே, பயப்படாதேயுங்கள், பயப்படாதிரு என்று சொல்லி, பயப்படாதே என்று சொல்லி 366 முறை சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஒரு வருஷத்தினுடைய 360 இன்க்ளூடிங் லீப் இயர் சேர்ந்து ஒரு வருஷத்துக்கு 365 நாட்கள், லீப் இயரில் 366 நாட்கள். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து சொன்னேன், கர்த்தர் நம்ம பார்த்து சொல்கிறார், பயப்படாதே. ஏனென்று கேட்டால் அவர் நமக்கு தம்முடைய ஆவியை கொடுத்த போது தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமுள்ள, அன்புள்ள, தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். காலைவேளை எழும்பும் போதே எந்த காரியத்தை குறிச்சாலும் பயத்தோடு எழுந்திருக்கிறீர்களா? அந்த பயம் உங்களை விட்டு நீங்குவதாக. ஏனென்று கேட்டால் கர்த்தர் உங்களுக்குள்ளே தமது ஆவியை ஊற்றி இருக்கிறார். அந்த ஆவி எப்படிப்பட்டது என்று கேட்டால் பலமுள்ள ஆவி. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லியிருக்கு, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து, அப்படின்னு சொன்னான்னு அர்த்தம், அதுக்கு முன்னாக பலவீனராக இருந்தார்கள். ஆனால் கர்த்தருடைய ஆவி உங்கள் மேல் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இந்த காலை வேளையில தேவன் உங்களுக்கு பயம் எந்த ஆயிலும், எந்த ஏரியாவை குறித்து பயம் இருந்தாலும், அது ஒருவேளை குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கை குறித்த பயமாக இருக்கலாம், வேலை ஸ்தலத்தில் உள்ள பயம், பொருளாதாரத்திலே பயம், எங்க என்ன பயம் இருந்தாலும் சரி, பயமுள்ள ஆவியை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கல. பலமுள்ள ஆவி, அதை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக இருக்கும்படி பலமுள்ள ஆவியை தந்திருக்கிறார். தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறார். அன்பை கட்டளையிட்டிருக்கிறார். இந்த நாளில் அதை அனுபவிக்க தேவனாய் கர்த்தர் உதவி செய்வாராக. பரிசுத்த பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே நாளில் கொடுக்கப்பட்ட நல்வார்த்தைகளுக்காக நன்றி சுவாமி. தேவன் எங்களுக்கு பயமுள்ள ஆவி தரலையே, பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறீர், அன்புள்ள ஆவியை கொடுத்திருக்கிறீர், தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறீர். இதை நாங்கள் வைத்துக்கொண்டு உம்முடைய கிருபை, இரக்கம், சமாதானம் எங்களிலே பெருகி வாழ கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்வீராக. அதை அனுபவிக்க உதவி செய்வீராக. செய்தபடியால் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையும் இரக்கம், சமாதானம் உங்களுக்கு பெருகுவதாக. God bless you abundantly again and again and again and again. Amen.